இந்த தென்னை மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே ஏறுற மாதிரி சிம்பிளாக ஒரு டூல் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துருவோமா? ஓகே, ஃபஸ்ட் டெமோ ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணோம். எல்லாம் ஓகே தான். பட் இதோட வெயிட் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்குது. காலில் கட்டி தூக்கணும்னா கால் கீழே வந்து விழுந்துரும் போல. அண்ட் இதோட லுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது சரியில்லை. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் கம்மியாக வேறு மாடல் ட்ரை பண்ண போகிறோம். இது ஓகே அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நான் ட்ரை பண்ணி பாட்டுறேன் பாருங்க. ஏன்னா தென்னை மரம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே நிற்போம் பார்த்தீங்களா. இப்போ நின்னோம்னா நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோதான். இப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு காலுக்கு மாட்டிட்டு ஏறி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது இருக்கட்டும். அப்படி அந்த நம்ம ட்ரை பண்ண போகிற மாடல் ஃபெயிலியர் அப்படின்னா இதை தான் நம்ம இன்னொரு தாட்டி ட்ரை பண்ணணும். இந்த முக்கால் ஸ்கொயர் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இந்த முக்கால் ஸ்கொயர் பைப் நம்ம கையில் வந்து கிடையாது. இதை வாங்க தான் இப்போ போகிறோம். 13 mm ஸ்கொயர் ராடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறோம். இது என்னோட வெயிட்டை தாங்குதா இல்லை வளையுதா அப்படிங்கிறதும் தெரில. ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி வளைஞ்சிச்சுன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னு தான். ஸோ இப்போ இந்த ராடை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூலை ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். ஒரு அரை மணி நேரமாக ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைபடத்தை வந்து வரைஞ்சிருக்கிறேன். இதை வரைகிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை வரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி சொன்னால் சிரிச்சு பிடிவீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வந்து நம்ம எடுத்த இந்த ஸ்கொயர் ராடை வந்து உழைக்க போகிறோம். அதாவது 2 பீஸ். நம்ம இந்த ஸ்கொயர் ராடை பென் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவீன டூலை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பென் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுது அப்படிங்கிறதும் தெரில. இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல் ஆங்கிள் வந்து வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர் ராடை மாட்டுறோம். அவ்வளோதான். இனி இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றினா வளையும். பட் இது வளையுதாங்க தெரியல. வளையுது. சக்ஸஸ். அங்கே பாருங்க, சும்மா அருமையாக வளைஞ்சிருக்கா. முடிஞ்சுங்க. இப்போ நம்ம பென் பண்ண ஸ்கொயர் ராடு இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா கரெக்டாக இருக்குது. சின்ன கட்டிங் வேலை மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க்கும் அண்டு இந்த இடத்துக்கு நேராக ஒரு மார்க்கும். இதை மட்டும் அப்படியே கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம 2 பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி எடுத்துட்டோம். பட் சரியாக வந்து வளையலைங்க. அங்கே இருக்கிற கோணல் மாநிலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தரையில் வச்சுட்டு சுற்றியில் வச்சு தட்டி அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆக்கி விடுவோம். இப்போ நம்ம வளைச்ச ராடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ராடை மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு ராடை அப்படி சைடில் வந்துருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வச்சுட்டு நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் தான் ஃபுல்லாக அந்த டூல் வந்து வரப்போகுது. இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைய இப்படி ஒரு கம்பி வரணும். அது இப்படி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக ஸ்கொயர் பைப் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா இரும்பு பட்டை வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாம்பு வந்து போகும். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த கம்பியை வளைச்சி எடுக்கிறோம். அதுக்குமே இந்த ஸ்கொயர் ராடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையுமே அந்த மெத்தடில் வளைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே மாட்டிட்டு சின்ன வளைச்சா போதும். இதுக்கு அந்த இடத்துல குறிப்பிட்ட இடம் மட்டும், அவ்வளோதான் போதுங்க. இந்த அளவுக்கு பென் பண்ணாலே போதும். தெரியுதா? இப்போ நம்ம வளைச்சோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்கொயர் பைப் இந்த இடத்துல அப்படியே வச்சோம்னா கரெக்டாக இருக்குது. இதை வந்து இதோட கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இன்னும் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சுட்டு இப்போ 2 சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கால் ஸ்கொயர் பைப் வந்து சின்ன பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இந்த ஸ்கொயர் ராடுக்குள்ளே இப்படியே விட்டுட்டு இந்த ராடு இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இப்படியே சேர்த்தாப்புல வெல்ட் அடிக்கிறோம். இதை இப்போ அப்படியே வெளில கழட்டி எடுத்துருவோம். ஏன்னா சின்ன வேலை இருக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கொயர் பைப் இருக்குல்ல, அதில் ஒரு ஹோல்ஸ் போடுறோம். அந்த ஹோல்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் நட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நட்டை சுற்றியும் வெல்ட் எடுத்தோமா வச்சுங்களேன், நமக்கு ஒரு லாக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த போல்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ராடு ஒன்று வெல்ட் அடிச்சிருவோம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு லாக் செட்டப் வந்து ரெடி. எதுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னை சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை வந்து லாக் பண்ணிக்கிறலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணோம். இனி இந்த வளைவு ராடு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து மாட்டுறோம். மாட்டிட்டு இந்த லாக்கை வந்து அப்படியே லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் இது வேலை செய்யுது. இந்த இடத்துல இரும்பு பட்டை வைக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 இரும்பு பட்டை வந்து எடுத்துருக்கிறேன். நம்ம சின்ன சைஸில் எடுத்தாலே ஓகே தான். பட்டி தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இது இந்த இடத்துல வெல்ட் அடிக்க போகிறோம். பட் அப்படி வெல்ட் அடிக்க போகிறது கிடையாது. இதில் பாதி ஃபஸ்ட் கட் பண்ணி குறைக்கிறோம். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. இதை அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இரும்பு பட்டையை இந்த இடத்துக்கு நேரம் இப்படி வச்சு வெல்ட் அடிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துக்கு நேரம் சின்ன பீஸாக இப்படி கொஞ்சம் மேல் வாக்கில் மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம்.
அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு லைட்டாக எப்படி சாச்சாப்பில் சொல்லி அடிச்சுக்கிடுவோம். அடுத்த ஒரு இரும்பு பட்டை ஒன்று நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இது எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குத்துக்கட்டெலாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த இரும்பு பட்டை சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஷார்ப்பாக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த மரத்தை வந்து கிரிப்பாக பிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த செட்டப் வந்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த போல்ட்டுக்கு மேலே அப்படியே மாட்டிடுவோம். அண்டு நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். நமக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் தாண்டும், அதனால வந்து கிரிப் வந்து செட் பண்ணிட்டோம். அதே போல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து தாண்டும், அதனால் இந்த இடத்துலையும் கிரிப் செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூர்ப்பு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கிறோம். இது அப்படியே வெல்ட் அடிக்க வேண்டியதான். இது கஷ்டமாக வச்சுங்களேன், கரெக்டாக வலையாக வருது பார்த்தீங்களா, அப்படியே வெல்ட் அடிக்க வேண்டியதான். இப்போ நான் இந்த இடத்துல இரும்பு பட்டை வெல்ட் அடிக்க போகிறேன். இது எதுக்கு நம்ம கால் வைக்கும்போது அந்த கால் வலிக்கிட்டு ஓடிடக்கூடாது அப்படின்றது தான். அப்பா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இனி இதில் ரோப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம காலை உள்ள மாட்டுற மாதிரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்துக்கிடும். அடுத்தது அதில் பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பெயிண்ட் பண்ணுறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கால் ரெடி பண்ணணும் பார்த்தீங்களா, அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கு சேர்த்து பெயிண்ட் பண்ணிக்கிடுவோம். நமக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னொன்று எப்போ ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. ஓகே பார்ப்போம். ஓகேங்க, அடுத்த கிளாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். பட் இந்த கிளாமில் நம்ம பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாமில் வந்து பண்ணல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அந்த கிரிப் மாதிரி பண்ண பார்த்தீங்களா, அது வந்து இந்த இதில் வந்து பண்ணல, நெட்டாக வந்து வச்சுட்டோம். என்ன ரீசன் வந்து கேட்டிங்கன்னா, அந்த கிரிப் வச்சோம்ல, அது வச்ச நம்ம பர்பஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைக்கல. ஸோ அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெயிண்ட் அடிக்கிறோம். இந்த பார்ட்டில் நம்ம இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலை வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலை லாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோப் வந்து கட்ட போகிறோம். அது இந்த இடத்துல சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ரோப்பை விட்டு கீழே இழுத்து இந்த இடத்துல முடிச்சு ஒன்று போட்டுக்கிடுவோம். அப்படியே இழுத்து இந்த இடத்துல ஒரு வாசர் வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே அந்த ரோப்பை விட்டு ரிட்டன் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த சில ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கொடுத்து கீழே அதே மாதிரி முடிச்ச போட்டு விட்ருவோம். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுக்குமே ரோப் வந்து கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இனி நம்ம மரத்தில் ஏறி எப்படி இந்த கிளாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சதீஷ் எனது பெயர், கனவுகளை நோக்கி போகிறேன். என் ஸ்குவாட் எனது பக்கம், ஒவ்வொரு கட்டத்திலும் நான். ஓகே, நீ நம்ம ரெடி பண்ண கிளாம்பை யூஸ் பண்ணி இந்த மரத்தெல்லாம் ஏறி எல்லையை வந்து பிடுங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண பற்றி அந்த கிளாம்பை இது எப்படி காலில் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட் 4 பார்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 2 அசம்பிள் பண்ணுறோம். அதாவது நம்ம கழட்டி மாட்டுற மாதிரி தான் பண்ணியிருந்தோம், மரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல மாட்டிட்டு இதை லாக் பண்ணிடுவோம். நம்ம மரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது சொன்ன பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த மரத்தோட திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி இப்படி மாட்டிட்டு கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த மரத்து கூட ஒட்டுற மாதிரி மாட்டணும். அவ்வளோதாங்க, ஒட்டிருச்சு. இப்போ அப்படி லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் நிற்கிது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். இதே மாதிரி அடுத்தது அசம்பிள் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரத்தில் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. இனி இதை எடுத்து நம்ம காலில் மாட்ட வேண்டியதான். காலில் மாட்டுறதுக்கு முன்னாடிக்க காலில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வந்து போட போகிறோம். யானையில் இரும்பு பட்டையில் வந்து கால் அழுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரோப்பு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் காலை லாக் பண்ண போகிறோம். இப்படி லாக் பண்ணிவிட்டு விட்டோம்னா நிற்காது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீப் வந்து எடுத்து வந்திருக்கிறேன். டீப் நம்ம இங்கேருந்து கொடுத்து பின்னாடி ஷூ இழுத்து மாட்டோம் பார்த்தீங்களா, இப்படி அப்படி வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதை ஊற்றி கட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 காலையும் கரெக்டாக வந்து மாட்டியாச்சு. அந்த இதை யூஸ் பண்ணி நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். டக்கு வாக்கு மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்படியே மரத்துக்கு போய்த்து அண்ட் வந்து ரோப்பு மேலே எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மேலே ஏறினதுக்கப்புறம் சேஃப்டி தேவையில்லையா, அதனால தான். இன்னும் 1 டைம் கூட டெஸ்டிங் பண்ணல. இப்போ தான் டேரெக்டாக ஏற போகிறோம். உடையுதா நெளியுதா என்ன எதுங்கிறத டேரெக்டாக பார்த்துருவாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்து இதுக்குள்ளே மொதல் ஸ்டெப்பை மாட்டுறோம். மாட்டியாச்சு இல்லையா, இனி அப்படி ஏறினோம்னா அவ்வளோதாங்க, நிற்கிதா. அடுத்த ஸ்டெப்பு இதை எடுத்து இதுக்கு மேலே மாட்டுறோம். மாட்டியாச்சா. இப்போ கீழே எடுத்த பார்த்தீங்களா, அதை கலட்டி மேலே மாட்டுறோம். ஓகே, இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா பயணமாக இருக்கு. ரைட்டு போக போதாங்க ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, ஓகே, நம்ம இதுவரையும் மரமணம் ஹைட்டில் ஏற ஒரு மாதிரியா இருக்குங்க. இவ்வளோ தூரம் ஏறினதே பெரிய விஷயம். அவ்வளோதாங்க, நல்லா ஏற முடியுது.
எல்லாம் சேஃப்டி நிற்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் ஏறினோம்னா இளநீ அப்படிங்கிறலாம். மேலே முனியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் கொஞ்சம் முனியாக இருக்குது, அதனால் அதுக்கெல்லாம் லாக் ஆக மாட்டேங்குதுங்க. ஓகே, நான் வந்ததுக்கு ஒரு இளநியாச்சு பிடிங்கிட்டு வந்துடுறேன். பிடிங்கியாச்சு. இனி இறங்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரோப் எடுத்துக்கு வந்தது வேஸ்ட்டு. கரெக்டாக மேலே போ நம்ம டூல் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி சுருங்குற மாதிரி இருக்குங்க. கரெக்டாக ரைட்டு கால் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. அதை லாக் எடுத்துக்கிடுச்சு போல். அந்த லாக் பண்ண முடியல, சரியாக லாக் பண்ணல. லெஃப்ட் கால் ஓகே. பார்த்தீங்களா, லெஃப்ட்டு ஓகே, ரைட்டு தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இங்கே போக மாட்டேங்குது. அதோடய மேலே போக கொஞ்சம் பயம். இந்த கீழே வந்ததுக்கப்புறம் ஓரளவு ஒன்றும் தெரிலங்க. இந்த இடம்லாம் அசால்ட்டாக இறங்குற மாதிரி இருக்குது. இந்த கீழே ஓகே தான். மேலே நமக்கு மரம் ஏறலாம் பழக்கம் இல்லைங்க. அவ்வளோதான். அப்போ இறங்கியாச்சு, சக்ஸஸ். ஓகே, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைட்டு கம்மியாக உள்ள மரத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். அண்ட் ரோப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கட்டிக்கு தான் மேலே வந்து போயிருக்கோம். அதை வந்து மிஸ்டிங் வந்து பண்ணிட்டோம் முதல் தடவை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோப்பை ஃபஸ்ட்டு வந்து கட்டிடுவோம். ஒரு ரோப்பை காணும். ரோப்பை கட்டியாச்சு. இனி நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அதே ஸ்டெப்பில் ஏற வேண்டியதான். ரோப்பு கட்டினா கொஞ்சம் பயம் போயிடுச்சுங்க இப்போ. ஏன்னா ரோப்பு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது. இதான் மெத்தேடா, தெரியாமல் வச்சுக்க முதல்ல. இதான் நல்லா ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. மரத்தோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கூட இருக்குது, அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். அவ்வளோதாங்க. இந்த டைம் சக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா மேலே செட்டில் ஆயாச்சு. பொறுமையாக வந்து இளநீ பொறுங்க வேண்டியதுதான். இது தேங்காய், இதாங்க இளநீ. பட்டை மட்டையெல்லாம் புட்டு கழுவுது. அவ்வளோதான், 2 இளநீ பிடிங்காச்சு போதுங்க. இனி எப்படி இறங்க வேண்டியதான். ஏறுறதோட இறங்குறது இன்னும் ஈஸியாக இருக்குது. சரசரன்னு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அம்புடுதேன். ஓகே, பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம இதுக்கு முன்னாடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏற மாதிரி டூல் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். பட் அது வெயிட்டும் கூட அண்ட் காஸ்ட், அது ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட, அது எல்லாத்துக்கான சொல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி இருந்துச்சு, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் தட்டி விடுங்க. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.